அதிமுக ஆட்சி மீண்டும் அமைந்ததும் ராணிப்பேட்டை மாவட்டம் வளர்ச்சியடைந்த மாவட்டமாக மாறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளிச்சிருக்காரு. அடுத்த ஆண்டு நடைபெறும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் முனைப்புடன் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயர்ல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எழுச்சி பயணம் மேற்கொண்டிருக்காரு. பொதுமக்களின் பேராதரவோடு கடந்த ஒரு மாதத்துல மட்டும் 100 தொகுதிகளில் பிரச்சாரம் செய்து எடப்பாடி பழனிசாமி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியிருக்காரு. அந்த வகையில ராணிப்பேட்டை தொகுதிக்கு சென்ற அவருக்கு மக்கள் வெள்ளமென திரண்டு வந்து ஆரவாரத்துடன் வரவேற்பு அளிச்சிருக்காங்க. இது குறித்து எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவுல ராணிப்பேட்டை தொகுதியின் மக்கள் கொடுத்த வரவேற்பு இந்த மாவட்டமே அதிமுக கோட்டை என்பதை உணர்த்தும் வகையில இருந்துச்சுன்னு நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டிருக்காரு. இப்பகுதி மக்களின் கோரிக்கையினை ஏற்று ராணிப்பேட்டையை மாவட்டமாக அமைத்து தந்தது அதிமுக அரசு என அவர் சுட்டிக்காட்டியிருக்காரு. ஆனா திமுக அரசால் ராணிப்பேட்டையின் வளர்ச்சி தடைப்பட்டிருக்குன்னு குற்றம் சாட்டியுள்ள எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் ராணிப்பேட்டை நிச்சயமாக மீண்டும் வளர்ச்சி பாதைக்கு செல்லும்னு உறுதியளிச்சிருக்காரு.